அனைவருக்கும் வணக்கம். இது டே 13 டிஎன்பிஎஸ்சி ஸ்டடி பிளான். என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஆல்ரெடி ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த லெசன்ஸ் எல்லாம் படிச்சிட்டிங்கன்னா அதுக்கான ஒரு டெஸ்ட் வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்கும். கேள்விகள் பார்ப்போம். கேள்வி 1. எந்த ராணியின் சாசன சட்டத்தின் மூலம் கிழக்கிந்திய கம்பெனி பதிவு செய்யப்பட்டது? எந்த ராணியின் சாசன சட்டத்தின் மூலம் கிழக்கிந்திய கம்பெனி பதிவு செய்யப்பட்டது? ஆப்ஷன் ஏ ராணி எலிசபெத். கேள்வி 2. இந்தியா விடுதலை அடைந்து அரசமைப்பு ஏற்கப்பட்ட காலத்தில் எத்தனை உயர்நீதிமன்றங்கள் நிறுவப்பட்டிருந்தன? இந்தியா விடுதலை அடைந்து அரசமைப்பு ஏற்கப்பட்ட காலத்தில் எத்தனை உயர்நீதிமன்றங்கள் நிறுவப்பட்டிருந்தன? ஆப்ஷன் ஏ 7. கேள்வி 3. கூட்டாட்சி முறை சார்ந்த நீதிமன்றம் எந்த இந்திய அரசு சட்டத்தின்படி ஏற்படுத்தப்பட்டது? ஆப்ஷன் சி 1935 இந்திய அரசு சட்டம். கேள்வி 4. இந்திய உச்சநீதிமன்றம் நிறுவ வழி செய்யும் அரசமைப்பு உறுப்பு எது? இந்திய உச்சநீதிமன்றம் நிறுவ வழி செய்யும் அரசமைப்பு உறுப்பு எது? ஆப்ஷன் பி உறுப்பு 124. கேள்வி 5. இந்திய முதல் தலைமை நீதிபதி யார்? இந்திய முதல் தலைமை நீதிபதி யார்? ஆப்ஷன் ஏ ஹரிலால் ஜே கனியா. கேள்வி 6. இந்திய கூட்டாட்சி இரட்டை ஆட்சி அமைப்பு இருந்தாலும் இரட்டை நீதித்துறை இல்லை என்று கூறியவர் யார்? இந்திய கூட்டாட்சி இரட்டை ஆட்சி அமைப்பு இருந்தாலும் இரட்டை நீதித்துறை இல்லை என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் ஏ டாக்டர் அம்பேத்கர். கேள்வி 7. உச்சநீதிமன்றமானது இந்திய அரசமைப்பின் பகுதி டேஷின் கீழ் நிறுவப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றமானது இந்திய அரசமைப்பின் பகுதி டேஷின் கீழ் நிறுவப்பட்டுள்ளது. ஆப்ஷன் சி பகுதி 5. கேள்வி 8. பட்டியல் இனத்தைச் சேர்ந்த முதல் தலைமை நீதிபதி யார்? பட்டியல் இனத்தைச் சேர்ந்த முதல் தலைமை நீதிபதி யார்? ஆப்ஷன் ஏ கேஜி பாலகிருஷ்ணன். கேள்வி 9. வரிசைப்படுத்துக. அதாவது கவர்னர் ஜெனரலாக இருந்தவங்களை காலவரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் ஏ தான் சரியான வரிசை. ஃபஸ்ட்டு வாரன் ஹேஸ்டிங்ஸ், அடுத்து காரன் வாலிஸ், அவருக்கு அப்புறமா வில்லியம் பெண்டிங், அதுக்கப்புறம் கானிங் பிரபு. காலிங் இல்லை கானிங். கேள்வி 10. தவறானதை தேர்ந்தெடு. ஏ உச்சநீதிமன்ற நீதிபதியின் பதவிக்காலம் 65 வயது வரை. இது சரியானது தான். பி உயர்நீதிமன்ற நீதிபதியின் பதவிக்காலம் 62 வயது வரை. இது சரியானது தான். சி உச்சநீதிமன்ற நீதிபதியை நியமிக்க கொலிஜியம் ஆலோசனை அவசியம். இது சரியானது தான். டி உச்சநீதிமன்ற நீதிபதி 10 ஆண்டுகள் உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருக்க வேண்டும். இது 5 ஆண்டுகள் உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருக்க வேண்டும். அப்போ ஆப்ஷன் டி தான் பொருந்தாதது. கேள்வி 13. நீதித்துறை 11. நீதித்துறை சார்ந்த அமைப்புகள் அல்லது பகுதி அளவு மட்டுமே நீதித்துறை அமைப்புகளுக்கு எதிராக மட்டும் வழங்கப்படும் தடை ஆணை. அதாவது நீதித்துறை சார்ந்த அமைப்புகள் அல்லது பகுதி அளவு மட்டுமே நீதித்துறை அமைப்புகளுக்கு எதிராக மட்டுமே வழங்கப்படும் தடை ஆணை. ஆப்ஷன் சி தடை நீதி பேராணை. இது 10th புக்கில் ப்ரீஃபாக கொடுத்துருப்பாங்க. 12th புக்கில் இன்னும் ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறையாவே இருக்கும். ரெண்டையுமே படிச்சுக்கோங்க. மீனிங் ஒரே இது தான் வரும். ஆனால் 12th புக்கில் இருக்கிற அந்த ப்ரீஃபை நீங்கள் படிச்சுக்கோங்க. ஏன்னா இதையவே ஒரு சென்டென்ஸாக டிஎன்பிஎஸ்சியில் கேட்டாங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும். அதுக்காக தான். கேள்வி 12. குற்றவியல் நடைமுறை சட்டம் டேஷின் படி நடுவர் நீதிமன்றங்களிலும் பொதுநல வழக்கினை தாக்கல் செய்ய முடியும். குற்றவியல் நடைமுறை சட்டம் டேஷின் படி நடுவர் நீதிமன்றங்களிலும் பொதுநல வழக்கினை தாக்கல் செய்ய முடியும். ஆப்ஷன் ஏ பிரிவு 133. கேள்வி 13. இந்திய அரசமைப்பின் எந்த உறுப்பு அடிக்கடி உச்சநீதிமன்றத்தால் எடுத்துக்கொள்ளப்படுகிறது? இந்திய அரசமைப்பின் எந்த உறுப்பு அடிக்கடி உச்சநீதிமன்றத்தால் எடுத்துக்கொள்ளப்படுகிறது? ஆப்ஷன் பி உறுப்பு 21. கேள்வி 14. இந்திய தண்டனை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? இந்திய தண்டனை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? ஆப்ஷன் பி 1860. கேள்வி 15. வேதங்களில் தவறே இருக்க முடியாது என்னும் கருத்தை புறக்கணித்தவர் யார்? வேதங்களில் தவறே இருக்க முடியாது என்னும் கருத்தை புறக்கணித்தவர் யார்? ஆப்ஷன் ஏ ராஜாராம் மோகன் ராய். கேள்வி 16. தமிழ்நாட்டில் பிரம்ம சமாஜத்தின் ஆதரவாளர். தமிழ்நாட்டின் பிரம்ம சமாஜத்தின் ஆதரவாளர். ஆப்ஷன் சி சைதை காசி விஸ்வநாத முதலியார். கேள்வி 17. அனைத்து மத கருத்துக்களும் ஒரே இலக்கை சென்றடையும் பல்வேறு பாதைகள் என்று கூறியவர்.
அனைத்து மத கருத்துக்களும் ஒரே இலக்கை சென்றடையும் பல்வேறு பாதைகள் என்று கூறியவர். ஆப்ஷன் ஏ ராமகிருஷ்ண பரமஹம்சர். கேள்வி 18 சத்யசோதக் சமாஜ் யாரால் நிறுவப்பட்டது? சத்யசோதக் சமாஜ் யாரால் நிறுவப்பட்டது? ஆப்ஷன் பி ஜோதிபா பூலே. கேள்வி 19 1793 பாப்டிஸ்டுகளான டேஷ் மற்றும் டேஷ் சமய பரப்பு நிறுவனத்தை தொடங்கும் நோக்கில் இந்தியா வந்தனர். 1793 பாப்டிஸ்டுகளான டேஷ் மற்றும் டேஷ் சமய பரப்பு நிறுவனத்தை தொடங்கும் நோக்கில் இந்தியா வந்தனர். இந்த கேள்வியில் ரொம்ப பழைய கேள்வின்னு நினைப்போம். ஆனால் போன தடவை குரூப் 4 இந்த கேள்வி டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருந்தாங்க. ஜான் தாமஸ் அண்ட் வில்லியம் கேரி. ஜான் தாமஸை மட்டும் கேட்டிருந்தாங்க. ஸோ எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க டீட்டெயிலாக. கேள்வி 20 1851 கல்வி பயின்ற பார்சிகள் டேஷ் என்னும் அமைப்பை ஏற்படுத்தினர். 1851 கல்வி பயின்ற பார்சிகள் டேஷ் என்னும் அமைப்பை ஏற்படுத்தினர். ஆப்ஷன் சி ரக்னுமை மத்தியசனன் சபா. கேள்வி 21 யாருடைய முயற்சியால் உருவாக்கப்பட்ட தேசிய சமூக மாநாடு என்னும் அமைப்பு ஒவ்வொரு ஆண்டும் இந்திய தேசிய காங்கிரஸ் முடிந்தவுடன் கூடும்? யாருடைய முயற்சியால் உருவாக்கப்பட்ட தேசிய சமூக மாநாடு என்னும் அமைப்பு ஒவ்வொரு ஆண்டும் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு முடிந்தவுடன் கூடும்? ஆப்ஷன் ஏ எம்ஜி ரானடே. கேள்வி 22 டேஷ் நோக்கி திரும்புங்கள் என தயானந்த சரஸ்வதி அழைப்பு விடுத்தார். டேஷ் நோக்கி திரும்புங்கள் என தயானந்த சரஸ்வதி அழைப்பு விடுத்தார். ஆப்ஷன் பி வேதங்கள். கேள்வி 23 அயோத்திதாசர் காலம். அயோத்திதாசர் காலம். ஆப்ஷன் பி 1845 முதல் 1914 வரை. கேள்வி 24 முதலாக இந்தியாவிற்கு வருகை தந்த நற்செய்தி மறைப்பணியாளர்கள் டேஷ் ஆவர். முதலாக இந்தியாவிற்கு வருகை தந்த நற்செய்தி மறைப்பணியாளர்கள் டேஷ் ஆவர். ஆப்ஷன் பி செராம்பூர் மதப்பரப்பாளர்கள். கேள்வி 25 தயானந்த சரஸ்வதி டேஷ் ஊரை சேர்ந்தவர். தயானந்த சரஸ்வதி டேஷ் ஊரை சேர்ந்தவர். ஆப்ஷன் சி குஜராத். கேள்வி 26 ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜத்தை நிறுவிய ஆண்டு. ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜத்தை நிறுவிய ஆண்டு. ஆப்ஷன் பி 1828. கேள்வி 27 ஜீவன் என்பதே சிவன் என்று கூறியவர் யார்? ஜீவன் என்பதே சிவன் என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் சி ராமகிருஷ்ண பரமஹம்சர். கேள்வி 28 நாம்தாரி இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது? நாம்தாரி இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது? ஆப்ஷன் டி பாபா ராம்சிங். கேள்வி 29 1885 அயோத்திதாசர் தொடங்கிய இதழ் எது? 1885 அயோத்திதாசர் தொடங்கிய இதழ் எது? ஆப்ஷன் பி திராவிட பாண்டியன். கேள்வி 30 ராமலிங்கனார் தன்னுடைய அன்பையும் இரக்கத்தையும் செடி கொடிகள் உட்பட அனைத்து உயிரினங்களிடமும் காட்டினார். இதை அவர் டேஷ் என்று அழைத்தார். ராமலிங்கனார் தன்னுடைய அன்பையும் இரக்கத்தையும் செடி கொடிகள் உட்பட அனைத்து உயிரினங்களிடமும் காட்டினார். இதை அவர் டேஷ் என்று அழைத்தார். ஆப்ஷன் பி ஜீவகாருண்யம். கேள்வி 31 நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி யார்? நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி யார்? ஆப்ஷன் டி ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர். கேள்வி 32 முதன்முறையாக திருமண வயது சட்டம் இயற்றப்பட்டதன் பெருமை யாரை சேரும்? முதன்முறையாக திருமண வயது சட்டம் இயற்றப்பட்டதன் பெருமை யாரை சேரும்? ஆப்ஷன் டி ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர். கேள்வி 33 தேவேந்திரநாத் தாகூரின் அமைப்பு டேஷ் என அழைக்கப்பட்டது. தேவேந்திரநாத் தாகூரின் அமைப்பு டேஷ் என அழைக்கப்பட்டது. ஆப்ஷன் ஏ ஆதி பிரம்ம சமாஜம். கேள்வி 34 ராஜாராம் மோகன் ராயும் மற்றவர்களும் சமூகத்தை திருத்துவதற்கு மேலை நாட்டு பகுத்தறிவு சிந்தனைகளின் துணையை நாடிய போது இந்து மறைநூல்கள் முற்போக்கானவை என வாதிட்டவர் யார்? ராஜாராம் மோகன் ராயும் மற்றவர்களும் சமூகத்தை திருத்துவதற்கு மேலை நாட்டு பகுத்தறிவு சிந்தனைகளின் துணையை நாடிய போது இந்து மறைநூல்களை முற்போக்கானவை என வாதிட்டவர் யார்? ஆப்ஷன் பி ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர். கேள்வி 35 யாருடைய சிந்தனைகள் பொருள் உற்பத்தியில் மேலை நாடுகள் செய்திருந்த சாதனைகளை கண்டு தாழ்வான மனப்பான்மை கொண்டிருந்த இந்தியர்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டுவதாய் அமைந்தது? ஆப்ஷன் சி விவேகானந்தர். கேள்வி 36 துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல்நெஞ்சக்காரர்கள், அவர்களின் ஞானம் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் என்று கூறியவர் யார்? துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல்நெஞ்சக்காரர்கள், அவர்களின் ஞானம் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் சி ராமலிங்க சுவாமிகள்.
கேள்வி 37 சாதுஜன பரிபாலன சங்கம் அதாவது ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம் என்னும் அமைப்பை உருவாக்கியவர் யார்? ஆப்ஷன் பி ஐயன் காளி. கேள்வி 38 பார்சி சீர்திருத்த இயக்கம் எங்கு தொடங்கப்பட்டது? பார்சி சீர்திருத்த இயக்கம் எங்கு தொடங்கப்பட்டது? ஆப்ஷன் பி மும்பை. கேள்வி 39 ஆல்காட்டின் மறைவுக்கு பின்னர் பிரம்மஞான சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ஆல்காட்டின் மறைவுக்கு பின்னர் பிரம்மஞான சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன் சி அன்னி பெசன்ட். கேள்வி 40 அத்வைதானந்த சபா என்ற அமைப்பை உருவாக்கியவர் யார்? அத்வைதானந்த சபா என்ற அமைப்பை உருவாக்கியவர் யார்? ஆப்ஷன் டி அயோத்திதாசர். கேள்வி 41 பொழுதுபோக்கு வரி யாரால் விதிக்கப்படுகிறது? பொழுதுபோக்கு வரி யாரால் விதிக்கப்படுகிறது? ஆப்ஷன் பி மாநில அரசு. கேள்வி 42 சரக்கு மற்றும் சேவை வரி அதாவது ஜிஎஸ்டி இந்தியா முழுவதும் செயல்படுத்தப்பட்ட நாள் எது? சரக்கு மற்றும் சேவை வரி இந்தியா முழுவதும் செயல்படுத்தப்பட்ட நாள் எது? ஆப்ஷன் பி ஜூலை 1, 2017. கேள்வி 43 தூய்மை பாரதம் என்ற பெயரில் வசூலிக்கப்படும் வரி தொடங்கப்பட்ட நாள் எது? தூய்மை பாரதம் என்ற பெயரில் வசூலிக்கப்படும் வரி தொடங்கப்பட்ட நாள் எது? ஆப்ஷன் சி 2015 நவம்பர் 15. கேள்வி 44 மத்திய வருவாய் வாரியம் எந்த சட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்டது? மத்திய வருவாய் வாரியம் எந்த சட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்டது? ஆப்ஷன் பி 1963 மத்திய வருமான சட்டம். கேள்வி 45 கலால் வரி யாரால் சுமத்தப்படுகிறது? கலால் வரி யாரால் சுமத்தப்படுகிறது? ஆப்ஷன் பி மத்திய அரசு. கேள்வி 46 சரியானதை தேர்ந்தெடு. ஆக்சுவலி கொஷின் தவறானதை தேர்ந்தெடு வரணும். தமிழ்நாட்டில் ஒரு விற்பனையாளர் ஒரு பொருளை கர்நாடகத்தில் விற்றால் அது மாநிலங்களுக்கு இடையேயான வர்த்தகம் என்று அழைக்கப்படுகிறது. இது சரியானது தான். ஆப்ஷன் பி 100 ரூபாய் பொருளுக்கு 18% ஜிஎஸ்டி எனில் அது ரூபாய் 118 ஆகும். இது சரிதான். ஆப்ஷன் சி அந்த 18 ரூபாயில் மத்திய அரசு 9 ரூபாய் எடுத்துக்கொள்ளும். இது சரிதான். தமிழ்நாடு 9 ரூபாய் எடுத்துக்கொள்ளும் இருக்குது. இதுதான் தவறானது. இது கர்நாடகாவுக்கு விற்கிறோன்னா அது கர்நாடகாவுக்கு தான் போகும். யார் வாங்குறாங்களோ அந்த மாநிலத்துக்கு தான் போகும். ஸோ டி தான் தவறானது. கேள்வி 47 நெகிழ்வுத்தன்மை அதிகமுள்ள வரி எது? நெகிழ்வுத்தன்மை அதிகமுள்ள வரி எது? ஆப்ஷன் சி மறைமுக வரி. கேள்வி 48 வேட் அதாவது மதிப்பு கூட்டு வரி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது? மதிப்பு கூட்டு வரி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது? ஆப்ஷன் ஏ 2003. கேள்வி 49 கீழ்கண்டவற்றுள் பொருந்தாததை தேர்ந்தெடு. 1 ராஜாராம் மோகன் ராய் விதவை பெண்கள் மறுமணம் செய்து கொள்ள உரிமை உடையவர்கள் என்னும் கருத்தை முன்வைத்தார். இது சரியானது தான். பலதாரமணம் நடத்தப்பட வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்தார். இது தவறானது. நடத்தப்படக்கூடாதுன்னு சொல்லுவார். 3 மக்களை பகுத்தறிவோடும் பரிவோடும் மனித பண்போடும் இருக்கும்படி வேண்டுகோள் விடுத்தார். 4 ஆண்கள் பெண்களை கீழானவர்களாக நடத்தும் அன்றைய கால நடைமுறையை எதிர்த்தார். பெண்களுக்கு கல்வி வழங்கப்பட வேண்டும் என்னும் கருத்தையும் முன்வைத்தார். இது சரிதான். ஆப்ஷன் பி தான் பொருந்தாதது. கேள்வி 50 உடன்கட்டை ஏறுதல் குற்றம் என சட்டம் அறிவிக்கப்பட்ட ஆண்டு. உடன்கட்டை ஏறுதல் குற்றம் என சட்டம் அறிவிக்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் சி 1829. அவ்வளோதான். 50 கேள்விகள் இருக்குது. எங்களோட டெஸ்ட் பிளானை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.